ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இனி எல்லாமே மினியேச்சர் அமிகுருமி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது குட்டி குட்டியாக டால்ஸ் எல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சீசன்ஸ்க்கு இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறது ரொம்ப ஃபேஷனாக ஆயிடுச்சுங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டி போனாவோ, வளகாப்பு போனாவோ, கல்யாணம் அந்த கல்யாண ஃபங்க்ஷன் இருந்தாவோ, அப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ரிட்டன் கிஃப்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் நம்ம ஆர்டர் எடுத்து பழகிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ், இந்த ஸ்மால் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நிறைய சிஸ்டர்ஸ் நம்ம குரூப்பில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சிஸ்டர் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அதுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாமா, எவ்வளோ நம்மளால் செய்ய முடியும், அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ரிட்டன் கிஃப்ட்ஸ்னால் உங்களுக்கு பர்த்டே பார்ட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 அவ்வளோதான் கேட்பாங்க. பின்ன வளகாப்பு, கல்யாணத்துக்கு, மற்றபடி ஏதாவது ஃபங்க்ஷன், அதுக்கெல்லாம் பார்ட்டிஸ்க்கெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு 50 அந்த மாதிரி உங்களுக்கு செய்ய முடியும். அதே உங்களுக்கு நல்லா ஸ்பீடாக செஞ்சு பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கே ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம செய்யலாங்க. இது ரொம்ப அழகான ரிட்டன் கிஃப்ட்டுன்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ சின்ன ஃப்ளவர் பாட்ஸ் அழகாக செய்கிறாங்க. அந்த ஃப்ளவர் பாட்ஸ் சன்ஃப்ளவர், ரோசஸ்ஸு, டியூலிப்ஸு அதெல்லாம் வச்சு ஃப்ளவர் பாட் செய்கிறாங்க. அதாவது மினி ஃப்ளவர் பாட் செய்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு த்ரெட் நம்ம அதிகமாக இதில் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணால் போதும். நம்ம த்ரெட்டோட காஸ்ட்டை பொறுத்து தான் நம்ம ரேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? த்ரெட்ஸ் 10 rupees த்ரெட்ஸில் இருந்துட்டு 200, 300 வரைக்கும் நம்மளுக்கு 100 grams பால்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 10 rupees த்ரெட் எடுத்தோம்னா அது கொஞ்சம் குவாலிட்டி நம்மளுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வேறெல்லாம் எதுவும் அதில் டிஃப்ரென்ஸ் இல்லை. பாருங்கள், நான் இப்போ இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட் பார்த்திங்கன்னா இந்த வெல்வெட் யான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பிளாங்கி யான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த யான் கூட இது 2 mm தான். இந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா ஒரு ஃப்ளவர் பாட்ஸுக்கு இந்த ஒரு பீஸ்லேயே நம்ம ஒரு 5 ஃப்ளவர் பாட் செய்யலாங்க. நம்ம சைஸை பொறுத்தது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நான் ஃப்ளவர் பாட் எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி இதே த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் பாட் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இது ரொம்ப குயிக்காகவும் நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போது இந்த ஃப்ளவர் பாட் நான் என்ன ஹூக்கோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 2.5 mm திக்னஸில் இந்த ஃப்ளவர் பாட் நான் செஞ்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இதவே உங்களுக்கு நீடில் டிஃப்ரென்ஸுக்காக காட்டுறேன். பாருங்கள், இது எவ்வளோ சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. பாருங்கள், இது நான் 2.5 mmமில் செஞ்சுருக்கேன். இது 3.5. அதாவது எனக்கு ஒரே ஒரு சைஸாக டிஃப்ரென்ஸ். அதாவது இது 2.5, இது 3.5, ஒரு சைஸாக டிஃப்ரென்ஸு. ஆனால் பாருங்கள், இது ரெண்டோட சைஸை பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் சைஸ் டிஃபர் ஆகும். நம்மளுக்கு பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் பெருசாக ஒன்று பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது ஹூக் சைஸ் 4 mm யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சன்ஃப்ளவர் பாட். இது நம்ம ஷோகேஸில் அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறதுக்கு அவங்க சைஸு கேட்டுக்கோங்க. சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 4 mm ஹூக் யூஸ் பண்ணுங்கள். அதே கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னு சொன்னால் 3.5 mm ஹூக், 3 mm ஹூக் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் எங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், நிறையா கொடுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி சின்னது இது பண்ணலாம். அவங்ககிட்ட சைஸை கேட்டு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு சன்ஃப்ளவர் பாட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது சிம்பிளான பாட் இதுதான். ஓகேங்களா? இப்போது அதுலேயே இந்த த்ரெட்டு அதே மாதிரி இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இந்த த்ரெட்டு காமிச்சேன் இல்லைங்களா, இது 2 mm த்ரெட். ஓகேங்களா? ஆனால் இந்த த்ரெட் 4 mm த்ரெட். இந்த வெல்வெட் இதுலேயே நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட் இருக்குது. 2 mm இருக்குது, 4 mm இருக்குது, பின்ன பல்கி த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பிளாங்கியோடது நல்ல திக்னஸாக இருக்கும் இல்லைங்களா, அந்த த்ரெட் இருக்குது. அதை விட திக் 8 ply எல்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி வெல்வெட் யானில் இந்த ஃப்ளவர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலாக நம்ம த்ரெட்டில் பண்ணுறத விட இந்த வெல்வெட் இதில் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு தேவை இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் 2 mm த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு 2.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சு பாருங்க. இந்த மாதிரி இது கிராஃப்ட் ஷாப்லேயே கிடைக்கும் இந்த ஸ்பாஞ்சு. சரிங்களா? இதை நான் சர்க்கிள் போட்டு, நான் அதாவது என்ன சைஸ் பண்ணுறனோ அந்த சைஸுக்கு ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுருப்பேன். அந்த சர்க்கிள் படி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, சிசர் வச்சே கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இந்த இது இல்லாதவங்க இதுதான் வாங்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் உள்ள ஸ்பாஞ்ச் கூட வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பர்பஸ்க்காக இது எடுத்திருக்கேன்னா, அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிஃப்னஸ் குடுக்கும். பாருங்க, இந்த ஸ்பாஞ்ச்னா நம்ம நல்லா உள்ள சொருகிட்டே இருக்கணும். பாருங்க, இதுனா அப்படியே வந்து நம்ம இந்த இந்த இத அப்படியே உள்ள குடுத்துட்டோம்னா போதும். பாருங்க. அப்புறம் சின்னதா ஒரு அட்டை. அட்டை எது வேணாலும் இருக்கலாங்க. ஆனா அட்டை வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கிற அதாவது பாருங்க, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அட்டை. பாருங்க, அப்புறமா இந்த மாரி ஒரு அட்டை. இந்த அட்டை வந்து கொஞ்சம் திக்னஸா இருக்கணும். இந்த அட்டை வந்து நம்ம வீட்ல வந்துட்டு இந்த ஊதுபத்தி, அப்புறம் அந்த மாரி அட்டைப்பெட்டிக்கு தீப்பெட்டி, மேட்ச் பாக்ஸு அந்த மாரிலாம் வாங்குறோம் இல்லைங்களா? அதோட அட்டைகளையே நம்ம இந்த மாரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். நோட்டோடது எடுக்க வேண்டாங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து நோட்டோடது எடுப்பாங்க. நோட்டோடது வந்து எடுத்தா வளைஞ்சிரும். இப்ப இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பார்ட்ஸ் செய்றதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ தாங்க தேவை. அதாவது த்ரெட்டு ப்ளஸ் ஒரு அட்டை ப்ளஸ் இந்த மாரி ஸ்பஞ்சு இல்லாட்டி உங்ககிட்ட இருக்கிற ஸ்பாஞ்சே வச்சுக்கலாம். இது மட்டும் நம்மளுக்கு போதுங்க. அப்புறம் பாட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் எல்லா கலர்லயுமே நம்ம பண்ணலாம். லைட் ப்ரவுன், டார்க் ப்ரவுன் அந்த மாரி ப்ரவுன் ஷேட்ஸ்ல எல்லா ப்ரவுன் ஷேட்ஸ்ல பண்ணா பாட்டோட கலர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பூந்தொட்டி என்ன கலர் அந்த கலர்ல நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா மேக்ஸிமம் வந்து நெறைய பேர் வந்துட்டு ப்ரவுன் கலர விட இந்த கலர் தான் அதிகமா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்குலாம் இந்த கலர் தான் அதிகமா ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? அதனால இதுலயே நம்மளுக்கு ஒரு 4 டூ இந்த மாரி சின்ன பீஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த மாரி சின்ன பீஸ் பண்ணும்போது, இதுலயே நம்மளுக்கு வந்து ஒரு 5 பீசஸ் பக்கம் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சர்க்கிள் எல்லாமே போட தெரியும். அதே மாரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜ்ல மேக்னெட் இதோடதெல்லாம் ஒட்டுவாங்க இல்லைங்களா? குரோஷே பண்ணி. அதுவும் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா தரலாம். அதுவும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோல நான் உங்களுக்கு போட்டு காமிச்சுட்டே வரேன். ஓகேங்களா? பாருங்க. இப்போ பாருங்க. த்ரெட்ட இப்படி சுத்துறோம். சுத்திட்டு இப்படி உள்ள விட்டு இப்படி எடுக்கிறோம். பாருங்க. எடுத்துட்டு இதில ஒரு செயின் போடுறோம். அப்புறமா டோட்டலா 12 சிங்கிள் குரோஷே போடணும். பாருங்க. 1 ஃபர்ஸ்ட் ஒன்ன மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க உங்களுக்கு இந்த பார்ட் இது போடுறது. இந்த சர்க்கிள் இது மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். பாருங்க 1 2 3 அமிகுருமி ஸ்டிச்சஸ் போடுறேங்க. 4 5 6 7 8 9 10 11 12 போட்டாச்சு. 12 இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது நம்மளுக்கு. அதுக்கப்புறமா இந்த த்ரெட் வந்து வெல்வெட் த்ரெட்டுங்க. அதனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து இழுக்கணும், இல்லாட்டி கட் ஆயிரும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கொண்டு வந்தாச்சு. அடுத்தது நம்ம ஒரு இன்க்ரீஸ் ரவுண்ட் போடணும். அதாவது ஒரு சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ். ஸ்லிப் ஸ்டிச் போட வேண்டாங்க. ஸ்லிப் ஸ்டிச் போடாமையே ஒர்க் பண்ணலாம். ஒரு சிங்கிள் குரூஷே நம்ம எப்பவும் போடுற சர்க்கிளே தான். ஓகேங்களா? இதில் டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஒரு சிங்கிள் குரூஷே, அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ். அதே மாதிரி இந்த த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதை பார்த்து ஒர்க் பண்ணணும். ஒரு சிங்கிள் குரூஷே, ஒரு இன்க்ரீஸ் சிங்கிள் குரூஷே. ஓகேங்களா? 1 single crochet, 1 increase, 1 single crochet, 1 increase, 1 single crochet, 1 single crochet, 1 increase, 1 single crochet, 1 increase, 1 single crochet. பாருங்க, அதே மாதிரி இன்க்ரீஸில் வந்து நம்மளுக்கு முடியணும். ஓகேங்களா? அடுத்தது 2 சிங்கிள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ். நார்மலாக நம்ம சர்க்கிள் போடுற மாதிரியே தாங்க.
1 2 single crochets, 1 increase, 1 2 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 1 increase. ஓகேங்களா? அடுத்த ரவுண்டும் அதே தாங்க. அடுத்த ரவுண்ட் 3 single crochet 1 increase, 3 single crochet 1 increase, 1 2 3 3 single crochet போட்டங்க. அடுத்தது ஒரு increase, 1 2 3 ஒரு increase, 1 2 3 1 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 increase. ஓகேங்களா? பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு சர்க்கிள் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிருச்சுங்க. இப்போது அடுத்தது இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். கடைசி இந்த ஃபினிஷிங்கில் வந்துட்டு இங்கே ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. பாருங்கள், இது கொஞ்சமாக இழுத்து விட்டுறலாம். இப்போது நம்மளுக்கு கீழே வந்து நம்ம எப்படி வச்சாலும் இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சிட்டே தான் வரும் நம்மளுக்கு. ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து இப்படி பட்டையாக இருக்கணும். பாருங்கள், இது எப்படி பட்டையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பட்டையாக தெரியணும் நம்மளுக்கு. இந்த பட்டையாக தெரியறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு அட்டையை வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த அட்டையை இப்படி வச்சுக்கணும். அட்டையை இப்படி வச்சுட்டு இதை கம் போட்டு இது கூட பேஸ்ட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த சைடு இப்படியே வச்சுக்கணும். இந்த சைடை பேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த சைடு நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்த சைடு அப்படியே வச்சுட்டு பேக் சைடை பேஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி B7000 இந்த க்ளூ இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து அதிகமாக நம்ம இந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது இல்லாட்டி க்ளூ கன் யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக நம்ம அந்த ட்ரை ஆயிரும், நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, கொஞ்சமாக நம்ம அங்கங்கே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். நிறைய ஒட்ட வைக்கணும்னா நம்ம வந்து க்ளூ கன் எடுத்துக்கலாம். கொஞ்சமான இந்த இது போதும். ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துகிட்டு பாருங்கள், இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அட்டை வந்து நீங்கள் இந்த ஒர்க்கு செஞ்சு முடித்த பிறகு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வந்து வச்சு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பை விட கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி. சரிங்களா? பாருங்கள், அப்படியே இதை டைட்டாக அமுத்திக்கணும். நம்ம ஒட்ட வச்சதையும் கை எடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தோம்னா சீக்கிரமாக ஈவனாக எல்லா பக்கம் ஈவனாக ஒட்டிடும். ஒரு 5 நிமிஷம் இப்படி வச்சு டைட்டாக வைக்கணும். ஓகேங்களா? வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ண விடுங்க. பாருங்கள், நல்லா ஃப்ளாட்டாக எப்படி ஒட்டிடுச்சுன்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம
பாருங்க, 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டு அப்பர் லூப்பில் மட்டும் ஒரு டபுள் க்ரோஷே. இந்த அப்பர் லூப் இருக்கு இல்லைங்களா, இந்த அப்பர் லூப்பில் மட்டும் விட்டு ஒரு டபுள் க்ரோஷே. சரிங்களா? பாருங்கள், இந்த ஒட்ட வைக்கிறது வந்து இந்த லாஸ்ட் ரவுண்டு அந்த ஸ்டிச்சஸை விட்டுட்டு அப்புறம் ஒட்ட வைக்கணும். ஃபுல்லாக ஒட்ட வச்சிட்டிங்கன்னா அங்கே ஸ்டிச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு சுற்று சுற்றிட்டு அப்பர் லூப்பில் மட்டும் டபுள் க்ரோஷே ஒரு சுற்று சுற்றணும். அப்பர் லூப் மட்டும் எடுத்து டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷேனா உங்களுக்கு தெரியலைங்களா? உள்ளே விடணும், இப்படி இழுக்கணும், 2 லூப் வழியாக ஒன்ஸ், 2 லூப் வழியாக ஒன்ஸ், அதே மாதிரி சுற்றி நம்ம போட்டு வரணும் அப்பர் லூப். சரிங்களா? இப்போ மேல் நோக்கி வர மாதிரி நம்மளுக்கு கணக்கு பாருங்கள், இப்படி மேல் நோக்கி வர மாதிரி கணக்கு. அப்போ இந்த கீழே இருக்கிற ஸ்டிச்சு அப்படியே நின்றுக்கும். ஓகேங்களா? ஒரு சுற்று சுற்றுறோம், அப்பர் லூப்பில் மட்டும் விட்டுறோம். பாருங்கள், ஒரு சுற்று சுற்றுறோம், அப்பர் லூப், சுற்று சுற்றுறோம், அப்பர் லூப், ஓகேங்களா? போட்டாச்சு. போட்டு இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு குவிஞ்சு வரணும். ஓகேங்களா? கடைசி ஸ்டிச் வரைக்கும் போட்டுடலாங்க. கடைசி ஸ்டிச் வரைக்கும் போட்டுட்டு நம்ம இந்த 2 செயின் போட்டவங்களே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லைங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 செயின் போட்டதை விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட்டு செயினில் அந்த மேலே இருக்க ஸ்டிச்சில் போய் இப்படி விட்டு பாருங்கள், எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ தான் இதுதான் நம்மளுக்கு அப்படியே மேல் நோக்கி எப்படி மேல் நோக்கி வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இனி அடுத்தலாம் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரே இதில் 2 ஸ்டிச்சு தான் பாருங்கள். அதாவது ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட், ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட், ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட்னு சொல்லி போட்டு நம்ம வந்து டோட்டலாக வந்துட்டு ஒரு 4 ரோஸ் போட்டோம்னா இந்த ஹைட் வந்துடும். உங்களுக்கு கம்மியாக போகுதுன்னா 3 ரோஸ், இது வரைக்கும் வேணுன்னா 3 ரோஸ் போடுங்க. நம்ம எவ்வளோ, இது வந்து உங்களோட இதுதான். நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அதிக ரோஸ் எல்லாம் போட்டிருந்தோம்னா நம்மளால் வந்து நிறைய பண்ண முடியாது. அப்போ இதை வந்து இன்னும் கூட நீங்கள் சின்னதாக்கிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு இங்கேயும் நான் 2 செயின் தான் போடுறேன். 2 செயின் போட்டு கரெக்டாக எல்லா ஸ்டிச்சஸும் பாருங்கள் ஒரு சுற்று சுற்றுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் வழியாக விட்டு இப்படி எடுத்து ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், மறுபடியும் ஒரு சுற்று சுற்றுறேன். பேக் சைடாக விட்டு இப்படி எடுத்து போடுறேன். இது வந்து பேக் போஸ்ட். நல்லா பாருங்கள், ஒரு சுற்று சுற்றி முன்னாடி ஹூக்கை வந்து முன்னாடி கொண்டு வந்து இந்த ஸ்டிச் வழியாக இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து இப்படி போடுறது வந்து ஃப்ரண்ட் போஸ்ட். அதே இப்படி ஒரு சுற்று சுற்றி இப்படி உள் வழியாக கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து இந்த ஸ்டிச் இப்படி பேக் இதில் கொண்டு போகிறது பேக் போஸ்ட். சரிங்களா? இப்படி சுற்றி வெளிப்பக்கமாகவே ஹூக்கை கொண்டு வந்து இந்த ஸ்டிச் வழியாக இப்படி எடுத்துகிட்டு போகிறது ஃப்ரண்ட் போஸ்ட். ஒரு சுற்று சுற்றி இப்படி உள்ளே கொண்டு வந்து இந்த ஸ்டிச் வழியாக இப்படி கொண்டு போகிறது நம்மளுக்கு பேக் போஸ்ட். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், நான் பண்ணுற மறுபடியும் பாருங்கள். ஒரு சுற்று சுற்றி இந்த ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து 2 லூப் வழியாக ஒன்ஸ், 2 லூப் வழியாக ஒன்ஸ், இது வந்து ஃப்ரண்ட் போஸ்ட். அதே ஒரு சுற்று சுற்றி
இப்படி பேக் வழியாக விட்டு இப்படி இழுத்து இப்படி எடுத்து 2 லூப் வழியாக ஒன்ஸ் 2 லூப் வழியாக ஒன்ஸ். ஏன் நான் இந்த சிங்கிள் குரோஷே போட்டும் நம்ம பார்ட் பண்ணலாங்க. இந்த மாதிரி டபுள் குரோஷேயும் போடலாம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பீஸ் பண்ணுறதுனா நீங்கள் சுற்றியும் சிங்கிள் குரோஷேவே 4-5 ரோக்கு போட்டு வரலாம். ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் எல்லாம் வருது, நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வருதுன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். சரிங்களா? இதை அப்படியே சுற்றி போட்டு வாங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் போஸ்ட். இப்போ தான் நான் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் வந்து ஃபஸ்ட் ரோ போட்டுட்ருக்கேன். அது ஒரு 3 ரோஸ் நம்ம போட்டால் போதும். பாருங்கள், ஃப்ரண்ட் போஸ்ட். இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருங்க. மெயினாக நீங்கள் வந்து ஸ்பீடு கற்றுக்கணும், நல்லா ஸ்பீடு கற்றுக்கணும். அதே மாதிரி உங்கள் ஒர்க்கும் நல்லா இருக்கணும். ஸ்பீடாக பண்ணிவிட்டு ஒர்க்கு நல்லா இல்லாமல் போச்சுனாலும் உங்களுக்கு அடுத்த ஆர்டர்ஸ் வராது. ஓகேங்களா? இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து இப்போ நிறைய பேர் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம நிறைய நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த சன்ஃப்ளவர் வந்து நிறைய பேக்கிங் பண்ணி அனுப்புறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து சீக்கிரமாக கிடைக்குங்க இந்த டிசைன்ஸ்லாம். இது சன்ஃப்ளவர் மட்டும் இல்லைங்க, டியூலிப்பு, ரோசஸ்ஸு, அப்புறம் இந்த லில்லி மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் வெறும் லீஃப் மட்டும் வச்சும் கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஒரே இதாக பண்ணாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் கண்டினியூஸாக அப்படியே நம்மளோட சேனல் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. நான் இது வந்து உங்களுக்கு இனி வரதில் எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுறது, சின்ன கீ செயின்ஸு எப்படி பண்ணுறது, அதேமாதிரி இந்த ஃப்ரிட்ஜோட மேக்னெட் இது நிறைய கேட்டுட்ருக்காங்க. இந்த பொக்கே மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து மேக்னெட்டு, சின்ன சின்ன டாய்ஸு அதெல்லாமே ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்ட வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் வந்துட்டு பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அது சொல்லித்தர சொல்கிறாங்க. ஸோ இனி அந்த வீடியோஸும் இடையில கண்டினியூஸாக வந்து அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. அதாவது மற்ற ஒர்க்ஸும் இருக்கிறதுனால. ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து இந்த ஒர்க் கேட்குறாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து ஒரு டிஷர்ட்ஸ் எப்படி போடுறதுன்னு கேட்குறாங்க, ஒருத்தவங்க பேக் கேட்குறாங்க, பர்ஸ் கேட்குறாங்க. ஸோ எல்லாமே மிக்ஸ்டு பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? பாருங்கள், நான் கடைசி ஸ்டிச் வந்துட்டேன், போட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கொண்டு வந்தாச்சு. இந்த ரவுண்டு எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னு பாருங்கள். பின்ன இங்கே வந்து இந்த இது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு திக்னஸோடு கிடைக்கும். சரிங்களா? இதே வந்து நம்ம சிங்கிள் குரோஷே போடணும்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 ரோஸ் போட்டிருந்தா தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஹைட் வரும். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது மறுபடியும் அடுத்த ரோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். சேம் ஃபஸ்ட் போட்ட மாதிரியே 2 செயின் போடுறேன். 2 செயின் போட்டு ஒரு சுற்றி அதே இடத்துல பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கு மேலேயே ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட். நல்லா பாருங்கள், 2 செயின் போட்டேன், ஒரு சுற்றினேன், அதே இடத்துல ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கு மேலேயே ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட். அதே மாதிரி பேக் போஸ்ட் ஒரு சுற்றி ரொம்ப கீழே வரக்கூடாதுங்க. பாருங்கள், இப்படி மேலாலேயே விடணும். மேலாலேயே விட்டு பேக் போஸ்ட் ஒரு சுற்றி மேலாலேயே விட்டு போடணும். ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு பேக் போஸ்ட். அப்படியே சுற்றி போட்டுவாங்க. ஃப்ரண்ட் போஸ்ட் மேலே ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட்டுக்கு பேக் போஸ்ட். வேறு எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. சுற்றுறோம், மேலாலேயே இப்படி விட்டுறோம், எடுக்கிறோம், ஃப்ரண்ட் போஸ்ட் ஒரு சுற்றுறோம், இப்படி உள்ளே விட்டுறோம், பேக் போஸ்ட். ஸ்டிச்சஸ் வழியாக விடுறது கூட ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு இதாக ஸ்டிச்சஸ் பார்த்து விடணும் கரெக்டான. இது வந்து ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப குயிக்காகவும் ஒர்க் முடிஞ்சிடும். பாருங்கள், போட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். பேக் லூப்பெல்லாம் இல்லை, ஃப்ரண்ட் லூப் போட முடிஞ்சது. அதே மாதிரி ஃப்ரண்ட் லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? போட்டாச்சு. அதே போல் 2 செயின் போடுறோம், ஒரு சுற்றுறோம், ஃப்ரண்ட் லூப் மேலே ஃப்ரண்ட் லூப்,
போஸ்ட் சரிங்க போஸ்ட், பேக் போஸ்ட் மேலே பேக் போஸ்ட், ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட். ஓகேங்களா? இதே போல் இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா, இதே போல் இந்த ரவுண்டும் அதுக்கு அடுத்த ரவுண்டு 2 ரவுண்ட் போட்டுவாங்க. பாருங்கள் 4 ரோஸ் போட்டேன். அதாவது கீழே போட்டிருக்க அந்த ஃபஸ்ட்டாக நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா டபுள் க்ரோஷே, அதை தவிர்த்து ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் மட்டும் 1 2 3 4 ரோஸ் போட்டிருக்கேன். அடுத்தது வந்துட்டு இந்த ஃபஸ்ட் இதில் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு இப்போது இந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், ஒரு செயின் போடுறோம், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வரோம். பாருங்கள் இந்த மேலே இந்த செயின்ஸ் தெரியுதுங்களா, ஃப்ரண்ட் லூப்பில் 1, பேக் லூப்பில் 1, ஃப்ரண்ட் லூப்பில் 1, ஃப்ரண்ட் போஸ்ட்டில் 1, பேக் போஸ்ட்டில் 1, அதே மாதிரி நம்ம சுற்றியும் போட்டு வரணும். இன்க்ரீஸ் டிக்ரீஸில் எதுவும் போட வேண்டாங்க, சும்மா இந்த மாதிரியே போட்டு வரலாம். உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து மேலே பார்த்தாவே தெரியும். ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கு மேலே ஒன்று தெரியும், பேக் போஸ்ட் மேலே ஒன்று தெரியும். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போட்டுவாங்க. பாருங்கள், அதுக்கு அடுத்தது இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணலாம். பாருங்கள், அந்த ரவுண்ட் வந்து நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த ரவுண்ட் போகிற அளவு கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மேலே பொசிஷன் வந்து நம்மளுக்கு இவ்வளோ வேண்டாம், அதனால் அதையே சின்னது பண்ணி இந்த லாஸ்ட் ரோ போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், கீழே பட்டையாக வந்துருச்சு, நம்மளுக்கு சுற்றியும் இந்த மாதிரி வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பாட்டு ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது இந்த சிசர் இதே வச்சு இங்கே சென்டரில் மட்டும் கொஞ்சம் நல்லா குத்தி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டு நம்ம ஃப்ளவரை வந்து சொருகுவோம் இல்லைங்களா, அப்போ அந்த கம்பி வந்து சொருகும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இது டைட்டாக இருக்கும். அதனால் இப்படி ஒரு சிசர் இது வச்சு இந்த நேரம் நல்லா இப்படி அழுத்தி லாஸ்ட் வரைக்கும் இப்படி அமுத்தி விட்டுருங்க. ஓகேவா? இப்போது அடுத்த ரவுண்ட் எப்படி, இதெல்லாம் வீச வேண்டாங்க, இது இந்த மாதிரி கட் பண்ணுறது ஒரு 4 எடுத்து வச்சோம்னாவே அடுத்த பாட்டெல்லாம் செய்யும்போது இப்படி உள்ளே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த அட்டை இல்லாதவங்க கூட இதை வந்து நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி கூட ஒட்ட வச்சுக்கலாம். பாருங்கள், அடுத்தது இப்போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட போகிறோம். இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு 2-3 டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். ரிவர்சபிள் ஸ்டிச்சு. ஓகேங்களா? பாருங்கள் எப்படி போடுறோன்னு பாருங்கள். எப்போவுமே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பாருங்கள், ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன் பாருங்கள், இந்த ஸ்டிச்சில் கொண்டு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு என்ன பண்ணுவோம், ஒரு செயின் போட்டு இங்கே பக்கத்தில் இப்படியே போட்டு வருவோம் இல்லைங்களா, இப்படியே போட்டு வரக்கு பதிலாக இப்படி போட்டு வரோம். அதாவது கூக்கெல்லாம் இப்படியே வச்சுக்கிறோம், இந்த செயின் வழியாக விடுறோம், விட்டு எப்பவும் போல் சிங்கிள் க்ரோஷேக்கு இழுக்கிற மாதிரியே இழுத்து ஒரு ஸ்டிச். அடுத்தது பக்கத்து செயின் பாருங்கள், இப்படி போட்டு இப்படி இழுத்து இப்படி, இது வந்து ரிவர்சபிள் ஸ்டிச். பாருங்கள், ஒரு செயின் வழியாக இப்படி வந்து இப்படி விட்டு சிங்கிள் க்ரோஷே மாதிரியே இழுத்து இப்படி.
இப்படி முருகலாக ஒரு ஸ்டிச் நம்மளுக்கு பாருங்கள். இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து சிங்கிள் க்ரோஷே. தெரியுதுங்களா? ஸ்டிச் வந்து ஒரு மாதிரி முருகலாக வரும். இது வந்து பார்டர் மாதிரி நம்ம கொடுக்கறது பாருங்கள். இந்த செயின் வழியாக விடுறோம், அப்படியே இழுக்கிறோம், அப்படியே சிங்கிள் க்ரோஷே. ஒரு செயினையும் விடக்கூடாதுங்க. விடுறோம், இப்படி இழுக்கிறோம், அதாவது அப்படி சுற்றி வர்றதை இப்படி சுற்றுறோம். பின்ன பொசிஷனெல்லாம் எதுவும் மாறுறதில்ல, அதே மாதிரி வச்சுக்கிறோம். ஹூக்கை வந்து முன்னாடி இன்சர்ட் அதாவது அந்த சைடு அப்படி இன்சர்ட் பண்ணிட்டு போகிறக்கு பதிலாக இப்படி பேக் சைடை இன்சர்ட் பாருங்கள். செயின் வழியாக தான் வெளிப்பக்கமாக தான் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். வெளிப்பக்கமாக தான் விடுறேன், செயின் இழுக்கிறேன், அப்படி பாருங்கள். வெளிப்பக்கமாக தான் செயின் இது, அப்படியே இழுக்கிறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்படியே விட்றேன், இப்படி இழுக்கிறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே பாருங்கள். இந்த மூங்கில் கூடைகள்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு மாதிரி சுற்றி வந்து வர மாதிரி ஒரு பார்டர் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. செயின் வழியாக விடுறேன், இப்படி இழுக்கிறேன், இந்த செயின் வழியாக இழுக்கிறேன். இது இந்த பூத்தொட்டிக்கு மட்டும் இல்லைங்க, கூடைகள்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வச்சாலும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டிச்சை வந்து எனக்கு இதை நிறைய தடவை போட்டங்காட்டிக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறங்காட்டிக்கு எனக்கு ஸ்பீடாக வந்துடுது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க பாருங்கள். இப்படி உள்ளே விட்டுறேன், இப்படி எடுக்கிறேன், இப்படி பாருங்கள். லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு, எல்லா ஸ்டிச்சும் முடிச்சாச்சு. அதே மாதிரியே இப்படியே உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச்சு இப்படி உள்ளே விட்டுறோம், அப்படியே இழுக்கிறோம், தெரியுதுங்களா? மேலே வந்து இந்த மாதிரி சுருண்ட மாதிரி வரும். இது நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த ஸ்டிச்சை முடிச்சுட்டு நம்ம இது வந்து உள்ளே சொருகினோம்னா இது வந்து கொஞ்சம் தள்ளி வந்து நம்மளுக்கு இது லூஸாக கிடைக்கும். இந்த மாதிரி குவிஞ்ச மாதிரி வராது. அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து அந்த ஸ்பான்ச்சை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கிறோம். வச்சுட்டு அப்படியே இந்த த்ரெட்டை நீ உள்ளே அப்படியே இழுத்துட்ற வேண்டியது.